சோனி, எப்படிடி வாளையும் ஃபோன் பண்ணி வர சொல்லிட்ட போல? சும்மா இருடி. எனக்கே அவன் எப்படி வந்தான்னு தெரியாது. ஏதோ நம்மள ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருப்பானோ? நானே ஷாக்ல இருக்கேன். சரி வா, நம்ம கோயிலுக்குள்ள போயிருவோம். ஆமாடி, வா நம்ம கோயிலுக்குள்ள இருக்கலாம். இங்க இருந்தா யாரா பாத்திர போறாங்க. அவரும் என்ன கோயிலுக்குள்ள தான் இருக்க சொன்னாரு. குமாரி, ரொம்ப டெவலப் ஆயிட்டா. நான் உன்னை என்னமோ நினைச்சேன்டி. மோனி கோயிலுக்குள்ள போயிட்டா. சரி போட்டு போட்டு நம்மளும் சாமி சன்னதிலேயே அவளுக்கு ப்ரோபோஸ் பண்ணிடலாம். என்ன சொன்னி? அவரை எங்கேயுமே காணோம். இங்க தானே வர சொன்னாரு கோயிலுக்கு. பூமாரி, ஒருவேளை அவர் வரமாட்டாரோ? சும்மா விளாட்டுக்கு அப்படி லெட்டர் எழுதியிருப்பாரா? இல்லடி, எனக்கு அவர் மேல நம்பிக்கை இருக்கு. எப்படி இருந்தாலும் அவர் பார்க்க வருவாரு. எனக்கு என்னமோ டவுட்டாவே இருக்கு. நீ அவர் மேல ரொம்ப நம்பிக்கை வச்ச மாதிரி எனக்கு தோணுது. பாத்துக்க. ஹே சோனி, அங்க பாரு, ஹெல்மெட் பண்ணிட்டு இங்கேயும் வந்துட்டான். ஹாய் சோனி, உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க. இல்ல, உங்கள்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். பரவாயில்ல, இவ என் ஃப்ரெண்டு தான். இங்கேயே சொல்லுங்க. இல்லங்க, உங்கள்கிட்ட நான் தனியா பேசணும் பர்சனலா. சோனி, நாங்க தள்ளி போய் வெயிட் பண்றேன். நீ பேசிட்டு வா. ஏய், நீ எங்க போறா? ஏய் பரவாயில்லடி, அவன் தான் பேசணும்னு சொல்றாளே, இதனால பேசிட்டு வா. நான் வெயிட் பண்றேன். இதனால சீக்கிரம் சொல்லுங்க, யாராச்சும் வந்துட போறாங்க. என்னங்க இது? சோனி, ஐ லவ் யூ. வில் யூ மேரி மீ? நோ நோ, என்னால இப்போதைக்கு உங்க லவ்வை அப்செட் பண்ண முடியாது. ஏன் சோனி, எனக்கும் உங்களை ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் என்ன பிடிக்குமே, இப்ப ஏன் ஓகே சொல்ல மாட்டீங்க? ராம், எனக்கு உங்களை பிடிக்கும் தான். ஆனா எனக்கு இப்போ ஏதோ சரியா படல. எனக்கு என்னமோ குழப்பமா இருக்கு. கொஞ்சம் டைம் கொடுங்க. சோனி, இப்போதைக்கு லவ்வை மட்டும் ஏத்துக்கோங்க. மேரேஜ் பத்தி அப்புறமா டிசைட் பண்ணிக்கலாம். இல்ல இல்ல ராம், இப்போதைக்கு என்னால எந்த முடிவும் சொல்ல முடியாது. நான் கொஞ்சம் யோசனை பண்ணி உங்களுக்கு முடிவு சொல்றேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சோனி. இல்ல ராம், சாரி. நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்கிறாங்க. நான் ஒரு நல்ல முடிவு எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட சொல்றேன். நீங்க கிளம்புங்க, யாராச்சும் பாத்துட்டு போறாங்க. எனக்கு என்னாச்சு? எனக்கு தான் அவனை பிடிக்குமே. அப்புறம் ஏன் அவன் ப்ரப்போஸ் பண்ணும்போது என்னால அதை ஏத்துக்க முடியல? ஐயோ பாவம் ராம், அவன் எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பான். ஏன் நான் இப்படி பண்ணிட்டேன்? என்ன இந்த போலீஸ்காரரை இன்னும் காணும்? சோனி சொன்ன மாதிரி விளாட்டுக்கு தான் அந்த லெட்டரை கொடுத்துருப்பாரா? நம்ம தான் அதை சீரியஸா எடுத்துக்கிட்டோமோ? டேய், எனக்கு ரொம்ப நர்வஸா இருக்குடா. அந்த பொண்ணு வந்திருக்குமா வந்திருக்காதா? டேய் கார்த்திக், ஒன்று அவளுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா வருவாடா. வரலன்னா உன்னை பிடிக்கலன்னு அர்த்தம். ஓ, போலீஸா இருந்துட்டு ஏன்டா இவ்வளோ பயம் பயப்படுறா? எவ்வளோதோ பிரச்சனையை டீல் பண்ணுவா, இதுக்கு இவ்வளோ பயம் பயப்படுறா? இதெல்லாம் எனக்கு புதுசா இருந்த மாதிரி இருக்குடா. அதான் ஒரு சின்ன பயம். உனக்கு எடுப்பா, உனக்குலாம் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. மூஞ்ச பாருடா, நீ இப்படி சொல்லி சொல்லி தாண்டா என் காதல் புட்டுக்கம் போல இருக்கு. நேத்து அவங்க வீட்டுல போய் என் காதலை அவங்க அம்மாட்ட சொல்லி பொண்ணு கேட்கலான்னு போனா அங்க மாமே சோமேன்னு ஒருத்தன் வந்துட்டான். என்னால பேசவே முடியல, அப்படியே வந்துட்டேன். இப்படியே போய்கிட்டு இருந்தா என் காதல் புட்டுக்கம் போல இருக்குடா. சரி விடுடா, அதெல்லாம் நீயும் சிஸ்டரும் சேர்ந்துருவீங்க. நான் போய் என் ஆளை பார்க்க போறேன். டேய் கார்த்திக், உன் ஆளை பார்த்தோன்னு அப்படியே உணர்ச்சி வசப்பட்டு உருகிக்கிட்டே நிக்காத. போனோமா பேசணுமா வந்தோமான்னு இரு. இப்போ ஒரு மழை மேகம் வேற போட்டுக்கிட்டு இருக்கு, மழை வர்ற மாதிரி இருக்கு. சீக்கிரம் வாடா. ஓகேடா, ஆல் தி பெஸ்டா. தேங்க்யூடா. நம்மளும் வந்திருந்தா நம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். அவ என்ன பண்ணிக்கிட்டு இருக்காளோ அங்க. சரி, அந்த செடிகளுக்கு ஏதாச்சும் பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருப்போம் வரத்தட்டையும். மாலு வந்திருக்கா. அப்பா அவளுக்கு நம்மள ரொம்ப பிடிச்சிருக்கு. ஹலோ, வந்துட்டீங்களா? ஏன் ஏன் அழுகுறீங்க? போங்க, உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க வர மாட்டீங்களோ நான் பயந்துட்டேன். அது எப்படி நான் வராம இருப்பேன்? பார்த்த உடனே உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. உங்களை நான் மிஸ் பண்ணுவேனா? இல்ல, என் ஃப்ரெண்ட் எல்லாம் சொன்னா போலீஸ்காரல வரமாட்டா, ஏமாத்திடுவேன்னு. அதான் பயந்துட்டேன். நான் தான் என் காதலை உன்கிட்ட சொல்லணும், நீ என் காதலை ஏத்துக்குவியோன்னு நினைச்சு தயங்கி தயங்கி வந்தேன். ஆனா நீ வந்து கட்டி பிடிச்சி உன் காதலை என்கிட்ட தெரிவிச்சுட்டா. எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? போங்க. என்ன மாதிரி அழுதுகிட்டே இருக்கா? அழுவே நிறுத்து. இப்பதான் நீ ரொம்ப அழகா இருக்கா. ஐ லவ் யூ. உன் பேரோட எனக்கு தெரியலையே. போங்க, பேர் தெரியாம தான் இப்படி நின்றுட்டு இருக்குமாங்க. என் பேரு பூமாரி.
ஐ லவ் யூ பூமாரி. என்ன கல்யாணம் பண்ணிக்க உனக்கு சம்மதம் தானே? எனக்கு உங்களை கல்யாணம் பண்ணிக்க ரொம்ப சம்மதம் தான். ஆனா இப்ப வேண்டாம், நான் படிச்சு முடிக்கிறதுக்கே நீங்க வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் எங்க வீட்ல வந்து பொண்ணு கேளுங்க. எங்க வீட்டார் சம்மதத்தோட என்ன கல்யாணம் பண்ணுங்க. நான் டபுள் சம்மதத்தோட உங்களை கல்யாணம் பண்ணுவேன். போதும்டி, இந்த ஒரு வார்த்தை எனக்கு போதும். எத்தனை வருஷம்னாலும் நான் காத்திருக்கேன். உன்னை வந்து உங்க வீட்டு சம்மதத்தோட நான் தூக்கிட்டு போறேன். ஓகேவா?